சார், இப்போ அந்த குழந்தைகள் அந்த பசங்க பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்னால இப்போ இந்த மாணவர்களுக்கு நம்ம முக்கியமான தொன்மையான கோயில்களுக்கு ஒரு சுற்றுலா அழைச்சிட்டு போகலாம்ல. இந்த கோயில்களுக்கு ஒரு தொன்மையான கோயில்களோட வரலாற்று சிறப்பான கோயில்களாக இருக்கிறதுனால இந்த பள்ளிக்கல்வித்துறையோட சேர்ந்து மாணவர்களுக்கான வாய்ப்பு இருக்காங்க சுற்றுலா அழைத்து போகும். அதாவது பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் நீங்கள் சொல்லுகின்ற இந்த முன்னெடுப்பை எடுக்கலாம். அதில் இந்துக்களும் பள்ளியிலே இருக்கின்றார்கள், கிறித்துவர்களும் இந்த பள்ளியிலே பயின்று கொண்டிருக்கின்றார்கள், இஸ்லாமியர்களும் பள்ளியிலே பயின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இவையெல்லாம் ஆய்ந்து நீங்கள் சொன்ன ஆலோசனை வரவேற்க தகுந்த ஆலோசனை. சூழ்நிலையை பொறுத்து பிரச்சனை ஏற்படாமல் நீங்கள் சொன்ன இந்த யோசனையை செயல்படுத்துவதற்குண்டான முயற்சியை நிச்சயம் துறை மேற்கொள்ளும். எப்பொழுதும் போல் வழக்கமாக எந்தெந்த திருக்கோயில்களில் இரவு 12 மணிக்கு ஆலயங்களை திறந்து வழிபடுகிறார்களோ, ஒரு சில திருக்கோயில்களில் காலை அதிகாலை ஆலயங்களை திறந்து வழிபடுவார்கள். இதில் மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டும் என்று துறையோ இந்து சமய அறநிலைத்துறையோ அந்தந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையர்களோ உதவி ஆணையர்களோ எந்த விதமான அழுத்தமும் தரமாட்டார்கள். ஏற்கனவே எப்படி நடைமுறையில் இருக்கின்றதோ அதையே பின்பற்றுவதற்கு துறை சார்ந்த செயலாளர், அதேபோல் நம்முடைய சிறப்பு அலுவலர், ஆணையாளர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். அதுபோல் சிறப்பாக நடைபெறும். வரலாறு காணாத அளவில் இப்பொழுது திருக்கோயில்களில் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு பக்தர்கள் அதிக அளவு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த திருக்கோயிலிலும் திருவிழா போன்ற விசேஷ நாட்களை முன்கூட்டியே துறையின் சார்ந்த இணை ஆணையாளர்கள், கூடுதல் ஆணையாளர்கள் அதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டு சமீபத்தில் கூட கடந்த ஆண்டு 50,000 அளவிற்கு பக்தர்கள் வருகை தந்த வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பார்த்தசாரதி திருக்கோயிலில் இந்த ஆண்டு 73,000 பேர் வருகை தந்தார்கள். சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் சிறப்பான வகையில் அதிக நேரம் கியூ வரிசையில் நிற்காமல் 60 வயது கடந்தவர்களுக்கு ஆதார் அட்டையோடு, அதேபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கென்று தனியாக வழியை அமைத்து, அதேபோல் 6 மணிக்கு மேல் சிறப்பு தரிசனத்தை முழுமையாக ரத்து செய்து பொது வழி தரிசனத்தை ஏற்படுத்தி அனைத்து பக்தர்களும் மகிழ்ச்சி வருகின்ற வண்ணம் தொடர்ந்து நடக்கின்ற விசேஷ நாட்களில் திருவிழாக்களில் இந்து சமய அறநிலைத்துறை பல்வேறு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதால் பக்தர்கள் மனமகிழ்ச்சியோடு சாமி தரிசனம் செய்கின்ற நல்ல சூழல் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இது முற்றிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை மகிழ்ச்சியோடு இறை என்பவர்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள். அது குறித்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சிவராத்திரி நிகழ்ச்சி என்பது தனியாக செய்கின்ற முறையை முதலில் அறிவித்த ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. முதலில் ஒரு திருக்கோயில் மயிலாப்பூருக்கு இந்த சிவராத்திரியை நடத்தினோம். அடுத்த ஆண்டு 5 திருக்கோயிலுக்கு நடத்தியிருக்கின்றோம். இந்த ஆண்டும் வாய்ப்பு இருந்தால் இந்த திருக்கோயிலுடைய எண்ணிக்கை 2 இந்த ஆண்டு கூடுதலாக 2 திருக்கோயில்களில் இந்த சிவராத்திரி நிகழ்ச்சியை கூடுதலாக்கி இருக்கின்றோம். அப்படி என்றால் 7 திருக்கோயில்களில் இந்த ஆண்டு சிவராத்திரி திருவிழா நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.